அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல் மூலமாக அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்திய சுதந்திர தினம் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் பார்க்க இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் ஒரு சில தகவல்கள் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் பார்க்க இருக்கோம். ஸோ பார்ட் 1 அதுக்கான வீடியோ லிங்க் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாத சில தகவல்கள் அந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, இந்திய தேசிய கொடி, அதாவது இந்திய தேசிய கொடியை தயாரிக்கிறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்குது, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ அந்த இந்திய தேசிய கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிங்களி வெங்கையா அப்படின்ற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு விடுதலை போராட்ட வீரரால் தான் இந்த மூவர்ண கொடி நமக்கு தயாரித்து, அதாவது வடிவமைத்து தரப்பட்டது. இவர் வடிவமைத்த கொடியில்தான் பின்னர் நடுவில் நமக்கு அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டு நமது அதிகாரப்பூர்வ மூவர்ண கொடியாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அதாவது கர்நாடகாவில் KKGSS அப்படின்ற அமைப்புக்கு தான் கொடியை தயாரிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது கர்நாடகா ஸ்டேட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த கொடியை என்ன பண்ணியிருக்காருன்னா வடிவமைச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்தே மாதரம் பாடல். இந்த வந்தே மாதரம் பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும். வந்தே மாதரம் பாடல் யாரால் எழுதப்பட்டது? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது. இந்த ஆனந்த மடம் அப்படின்ற புகழ்பெற்ற வங்காள நாவலில் இருந்து தான் இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதுவும் நமக்கு தெரிஞ்சது. இந்த பாட்டு எப்போ இப்படி விடுதலை போராட்ட தாரக மந்திரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1880களில் எழுதப்பட்டு பின்னர் விடுதலை போராட்டத்தின் தாரக மந்திரமாக இந்த பாடல் மாறியது. ஸோ இது ஒவ்வொரு வருடமும் ஐஎன்சி மாநாடுகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கும். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல மாநாடு நடத்துவாங்க. அப்போது 1883 அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது சரியான வருடம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மாநாட்டின் போது தான் முதல்ல இந்த வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு தான் இந்த பாடல்கள் அதிக முறை விடுதலை போராட்டங்களின் போது பாடப்பட்டு பின்னர் நமக்கு வந்தே மாதரம் அந்த பாடல் நமக்கு தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கும். பிரிட்டன் பாராளுமன்றத்தின் அவசர சட்டம், அதாவது 1947 இந்திய சுதந்திர சட்டம். இந்த சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1947 ஜூலை 18 அன்றே நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஜூலை 18 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் 15 நமக்கு அதிகாரப்பூர்வமாக இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கும். பாகிஸ்தானின் சுதந்திர தினம் நமக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். பாகிஸ்தான்லாம் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த நாடு இல்லையா. ஸோ அது பிரிக்கப்பட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவங்களுக்கு சுதந்திரமும், ஆகஸ்ட் 15 அதாவது ஆகஸ்ட் 14 முடிகிற அந்த நேரமும் 15 தொடங்குகிற அந்த நள்ளிரவு நேரத்தில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ முதல் நாள் பாகிஸ்தான், ரெண்டாவது நாள் நமக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்குமே ஒரே சட்டத்தின் கீழ் தான் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு நாடுகளுமே ஒரு நாடு இல்லையா, அதன் மூலயமா தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. லார்ட் மவுண்ட் பேட்டன் ஒரே நாளில் இரு நாடுகளின் சுதந்திர தின விழாக்களிலும் கலந்து கொள்ள முடியாது என்பதற்காகவும் பாகிஸ்தானின் நிர்வாக வசதிக்காகவும் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் தனது சுதந்திர தினமாக குறித்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் புதுசாக தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு சுதந்திர தின விழாக்களும் எங்கன்னா, ஒன்று காரச்சி பாகிஸ்தான், ரெண்டு டெல்லியில் தானே நமக்கு செங்கோட்டையில் லாகூர் கேட் கிட்ட தானே கொடியேற்றி பிரதமர் அவர்கள், அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொடியேற்றப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ பாகிஸ்தானுடைய சுதந்திர தின விழா கொண்டாட்டம் எங்கே நடந்தது? காரச்சியில். இந்தியாவுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் எங்கே நடந்ததுன்னா டெல்லியில்.
ஜார்ஜ் 6 மன்னரின் உருவம் பொறித்த நாணயம். ஸோ இவர் எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற போதிலும் இந்தியாவின் சொந்த நாணயங்கள் உடனடியாக அச்சடிக்கப்படலை. அதாவது வந்து புழக்கத்தில் சில நாணயங்கள் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில நாணயங்கள் தான் கண்டிப்பாக புழக்கத்தில் இருந்திருக்கும். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய சின்னங்கள், அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சில சிறப்பான அம்சங்களை வந்துட்டு நம்மளுடைய நாணயங்கள், நம்மளுடைய பணத்தாட்களில் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது வந்து ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய இதுவாக தான் வந்துட்டு சில உருவம் பொறித்தது தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை உடனே மாற்ற முடியுமா? இப்போயே வந்து ரொம்ப கடினம். அப்போ இன்னும் கடினம் இல்லையா? இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன் எல்லாருக்கும் தகவல்கள் வந்து போய் சேரக்கூடிய தகவல்கள் போய் சேரக்கூடியது வந்து மிக விரைவாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காது இல்லையா. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 1950 ஜனவரி 26 அன்று இந்தியா குடியரசு நாடாக மாறும் வரை பிரிட்டர் மன்னர் 6ஆம் ஜார்ஜ் அவருடைய உருவம் பொறித்த நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்திருக்கு. ஜனவரி 26, 1950 வரைக்கும் அதே தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாறவே வந்து சுதந்திரம் கிடைத்தும் அவங்களுடைய நாணயங்கள் தான் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக, அதாவது 4 வருடம் சொல்ல முடியாது, 3.5 வருடங்களாக அது வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்துட்டு பிரின்ஸ்லி எஸ்டேட்டுகள், அதாவது சுதேச சமஸ்தானங்கள். அப்போ வந்து சுதேச மன்னர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த சுதேச மன்னர்கள் வந்து இந்த பகுதியெல்லாம் எங்களோடது, இந்த பகுதியெல்லாம் எங்களோடது அப்படின்னு சொல்லி ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுதேச மன்னர் பகுதிகளை எல்லாத்தையும் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்துட்டு சேர்ந்து அவருடைய முயற்சியின் மூலமாக தான் வந்து எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 565க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தனியாக இருந்திருக்கு. அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் தீவிர முயற்சியால் தான் அவை அனைத்தும் இந்திய யூனியனுடன் ஒருங்கிணைக்கப்பட்டன. ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர் ஆகியவை ஆகஸ்ட் 15 அன்று உடனடியாக இந்தியாவில் இணையவில்லை, பின்னர் தான் இணைஞ்சாங்க. இவர் சேர்த்தாரலையே 565 பகுதிகள் நீங்களாக இந்த 3 பகுதியும் அவரால் அப்போ சேர்க்க முடியலை அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில தகவல்கள் புதிதாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சது எது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதை இல்லாமல் வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் எக்ஸாம் ஓரியன்டாக ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். பார்ட் 1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து பார்ட் 1 வீடியோவையும் பாருங்கள். ஓகே, எங்கள் டிஎன்பிஎஸ்சி கையடி சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம குரூப் 2 சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.